ஹலோ மை டேஷல குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்வாக்கில். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு கல்பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கேரட், பீன்ஸு, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு இதெல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 3 பேத்துக்கு ஒரு வேலைக்கு செஞ்சுருந்தேன். ஸோ நான் காய் வந்து நிறையா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை இப்படி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் இதை வந்துட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் வந்து வீட்டில் செஞ்ச நெய் தான். நீங்கள் எந்த நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா தாளிப்பு பொருட்கள் ஆட் பண்ணிடலாங்க. பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, பட்டை, சோம்பு இதெல்லாமே ரெடி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு எண்ணெய் லைட்டாக காஞ்சோனையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ரொம்ப வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ஸ்மெல் வரும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. லைட்டாக வெந்தாலே போதும். நம்ம வந்து அடுத்த பொருள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கிடையாது. இப்போ நம்ம வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சுங்க. நான் முன்னாடியே வந்துட்டு சோயா வந்து சின்ன சோயா வீட்டில் இருந்துச்சு, அதனால அதை வந்து வேக வச்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து அதை கழுவிட்டு சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு அதை ரெடியாக எடுத்துக்கோங்க. அது வேக வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. லைட்டாக வேணால் கொஞ்சம் உப்பு போட்டு சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் இதை நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்ததான் வந்து பச்சை மிளகாய் வந்துட்டு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பூண்டு இஞ்சிலேயே நம்ம வந்து வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இதில் வந்து ஒரு 2 ஆட் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு ஒரு 2 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வந்து வணங்குறதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு, 1 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். கல்லுப்பு வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வணங்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால கொஞ்சமாக கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. அதையும் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. டேஸ்டியாக எனக்காவது சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி காயெல்லாம் நிறையா போட்டு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது, ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பார்த்தீங்களா. அதனால எனக்காவது வந்து ரொம்ப போர் அடிச்சுது அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலாகவும் இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கேரட், பீன்ஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக கட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு விசில் விடுறப்போ அது ரொம்ப குலையாமல் நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கலந்துக்கணும். அடுத்தது வந்து சோயா வந்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு எடுத்து அந்த சோயாவையும் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய சோயா இருந்தால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன சோயா இருந்ததுனால நான் வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக நான் வந்து இஞ்சி, பூண்டு, வரமிளகாய் போட்டு இஞ்சி பூண்டுலாம் வந்துட்டு நான் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு இஞ்சி வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வந்து சின்னதாக ஒரு இஞ்சி, அதுக்கப்புறமா வரமிளகாய் வந்து ஒரு 2 ஆட் பண்ணியிருக்குங்க. ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து குறகுறன்னு அரைச்சா அதையுமே ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க, ஓரளவுக்கு அந்த வாசம் வந்து போகும். அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணுறது, புதினா ஆட் பண்ணுறதுலாம் வந்துட்டு அரோமாவும் அதாவது வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய டம்ளராக நான் ஒரு 1.5 டம்ளர் ஒரு வேளைக்கு வந்து நான் ஆட் பண்ணேங்க. நான் வந்து நார்மல் அரிசி தான், அதாவது நெய் கிச்சடி பொன்னின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பொன்னி அதாவது வேறு ஏதாவது இதுக்குன்னே பிரியாணிக்குன்னே இருக்கு இல்லைங்களா, அந்த அரிசியெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு இன்றைக்கி நெய் கிச்சடி பொன்னின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்துட்டு லைட்டாக வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப லைட்டாக ஆட் பண்ணேங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உங்கள் அரிசிக்கு எப்பயுமே எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கே நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வந்து 1.5 டம்ளர்னால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோங்க. அதனால வந்து அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து பிரியாணி டேஸ்ட்டுக்கு நல்லா வரும். அதனால வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த குக்கருக்கு உங்களோட அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான்.
எப்பயும் வெள்ளை சாப்பாடு வைக்கிறக்கு எவ்வளோ ஊற்றுவீங்களோ அதை விட ஒரு 1/2 டம்ளர் எச்சா ஊற்றிக்கோங்க. கடைசியாக வந்துட்டு நம்ம லெமன் வந்து சின்ன லெமன் வந்து இருந்தது, அதனால் அந்த ஒரு லெமனையுமே நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டோங்க. அந்த கொட்டை இது சின்னதாக இருந்தனால கொட்டை எதுவும் இல்லைங்க. கொட்டை இருந்தால் அதை அப்படியே கையிலேயே ஃபில்டர் பண்ணி அப்படியே புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ அதை வந்து நல்லா கலந்து விடணுங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் அந்த டேஸ்ட் வந்து போகுங்க. இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம டேஸ்ட் வந்து கொஞ்சமாக அந்த கரண்டியில் எடுத்து டேஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா காரம் உப்பு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து அதிகமாக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அரிசி வெந்து வர்றப்ப கரெக்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு காரமும். இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து நல்லா வந்து இதாக வர்றதுக்கு 4 விசில் விடுவோங்க. உங்கள் வீட்டில் எப்படி விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடியாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பிரியாணி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து வெத்தலைவள்ளி கிழங்கும் வந்து வச்சு சாப்பிட்டேன், முட்டை ஒன்று வச்சு சாப்பிட்டேன். வெத்தலைவள்ளி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு மேலே காட்சியில் சொல்கிறேன், அதையும் போய் பாருங்கள். நம்ம ஒரு லாங் வீடியோவில் போட்டிருக்கோம். செம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்னெல்லாம் செய்யலாம், வேறு என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு நான் வந்துட்டு வீடியோ போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. டட்டா.